மற்ற அரசியல்வாதி பணத்தை சம்பாதிச்சாங்க, எங்க கேப்டன் மக்களை சம்பாதிச்சாங்க. வைஃப் விஜயகாந்த் நிற்கிற மாதிரி இந்த பெனஸ் எல்லாம் வந்து வச்சுக்காங்க. நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து ஒரு நாள் சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்களாம். இல்லை பாருங்க, கேப்டனை பற்றி சொல்லுங்க. கேப்டனை பற்றினா அவர் இருக்கும்போது 4 பேர் ஏழை மக்களுக்கு உதவி பண்ணாரு. இறந்த பிறகும் இப்போ 4 ஏழை மக்களுக்கு உணவு அளிக்கிறாரு, சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. வந்துதான் இல்ல, அவர் நடிச்சுட்டு இருக்கும்போது பல்லாயிரக்கணக்கான உதவிகளை பண்ணவருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், இது வந்து பிரியாணி. நிறைய பேர் இருக்காங்க அங்க வந்து சாப்பிட்டு நிற்கிறாங்க. காலைல 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 7 மணி வரைக்கும் இருந்து தான் போனோம் இலங்கை தமிழர்களுக்காக. ஏன்னா அவங்களும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவு தான். அதுக்கான அந்த சிலையை வந்து வச்சுக்க பாருங்க. இதான் அவங்களுடைய ஒபீஸ் பாருங்க. மேலுக்கு சொல்லியிருக்கால, அவனுக்கு ஆட்ரேஜ் கொடுக்குறியா? உனக்கும் ஆட்ரேஜ் கொடு. இல்லையா? ஆட்ரேஜ் வேணும், சமைச்சு கொடு. எங்க கேப்டன் வந்துங்க மக்களை சம்பாதிச்சிருக்காரு. கண்டிப்பா நான் ஆட்சிக்கு வந்தால் என் மக்களை தங்கத்தட்டில் வைத்து தாளாட்டுவேன். இந்த வரிகள் எல்லாம் கேப்டன் வந்து சொன்ன வசனங்கள் பாருங்க. இந்த மாலைகள் எல்லாம் வந்து போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. என்னுடைய நினைவிடம் இருக்குது. ஊரே அமெரிக்காவில் படுத்திருக்காருங்க. அந்த கொரோனாவில் அவர் வந்து என்னுடைய ஆண்டாள் அழகர் கல்லூரி, என்னுடைய ஆபீஸ், என்னுடைய அலுவலகம் எல்லாத்தையும் அரசியல் ஒப்படைக்கிறேன். ஆரம்பத்தில் பண்றது இடையில விட்டுருவாங்க. என்ன இடையில விட்டுருவாங்க, இது தொடர்ந்து செய்யறாங்க. எனக்கு படிக்கலாம் தெரியாது. இப்பதான் போன்ல பாக்குறேன் நானு. இப்பதான் நல்லது பண்றாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது நாளில் இன்றைக்கு எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேப்டனுடைய நினைவாலயத்தை வந்து பார்க்குறதுக்காக தான் வந்து போய் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு நேற்றைக்கெல்லாம் மழை, இன்றைக்கு விடியிலேருந்து சரியான மழை. இப்போ வந்து முதலாவதாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடை வாங்கணும். ஒரு குடை வந்து நேற்றைக்கு வாங்கினது அங்கே வீட்டில் ஆட்கள் வச்சுக்கணும். அவங்களும் வேறு இடங்களுக்கு போகிற வேண்டியா தேவை. இப்போ நாங்கள் போய் முதலாவதாக ஒரு குடை வந்து வாங்கிட்டு இப்போ ரோட்டுக்கு போகிறோம். அதுலேருந்து பஸ் பிடிச்சி நாங்கள் இப்போ கேப்டனுடைய அந்த நினைவாலயத்துக்கு வந்து போவோம். அங்கே போய் இப்போ எப்படி இருக்குது என்றதை வந்து இந்த காலனி வாயிலாக வந்து பார்ப்போம். இன்றைய பாருங்கள், இதால் வந்து போகிறோம். சரியான மழை. இப்போ கொஞ்சம் ஓஞ்சிருக்குது. இங்கே வீடுகள் எல்லாம் பாருங்கள். இந்த வீடுகள் எல்லாம் நல்ல வடிவான வீடுகள். எங்களை பக்கங்கள் எல்லாம் நல்ல வசதியாக தான் இருக்காங்க எல்லோரும். இங்கே பாருங்கள், எல்லாமே பெரிய பெரிய வீடுகள். 3 மாடி 2 மாடி பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்கிறாங்க. பரவாயில்ல. இப்படியே போய் இந்த ரோடு வந்துட்டு மெயின் ரோடு வந்துட்டுது. இப்போ பஸ்ஸில் இருந்து இறங்கி இதில் பாருங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்காக இப்போ இதில் வெயிட் பண்ணுறோம். பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள் நல்ல மழை பெஞ்சோண்டே இருக்குது. விடுற மாதிரி தெரியல. வெயிட் பண்ணுறோம். பஸ்லாம் போகணும். 16J இந்த பஸ்ஸில் மட்டும் நான் போகிறோம். ஓகே, ஏறியாச்சு. இந்த பஸ்ஸெல்லாம் வந்து போகணும். அதில் போய் வந்து நாங்கள் கோயம்பேடு இறங்கிட்டு அதிலேருந்து சேரோட பிடிச்சி தான் போகணும். 2 டிக்கெட் தாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் நான் முதல் முறையாக வந்து பார்த்தது, பெண்களுக்கு வந்து காசு இல்லை, ஃப்ரீயாக வந்து போகிறது. பெண்களுக்கு வந்து காசு இல்லை, யாருக்குமே வந்து காசு இல்லை, ஃப்ரீயாக தான் போகிறது. பாருங்கள், இல்லை 0 கொண்டு போட்டிருக்கு. எனக்கு மட்டும்தான் வந்து கோயம்பேடு போகிறதுக்கு காசு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 ரூபா டிக்கெட். பாருங்கள், கவர்மெண்ட் பஸ் 9 ரூபா. பார்த்தீங்களா, எனக்கு மட்டும் தான் காசு. கேர்ள்ஸுக்கு வந்து காசே இல்லை. இது ஒரு நல்ல ஒரு முறை, நல்லா இருக்குது. அந்த அரசின் திட்டம் வந்து உண்மையில் நல்லா இருக்குது. கோயம்பேடு போலீஸ் நிலையம் இது பாருங்கள். இங்கே வந்து மார்க்கெட் இருக்குது. அப்படியே இங்கே பஸ் ஸ்டாண்ட். இங்கே வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. இது பாருங்க, இதில் வந்து ப்ரைவேட் பஸ்ஸுகள் எல்லாம் வந்து நிற்கிற இடம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஓகே, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இனி இங்கே நின்று நாங்கள் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஷேர் ஆட்டோ பிடிக்கணும். ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் வந்து கேப்டன் நினைவாலயத்துக்கு வந்து போகணும். பாருங்கள், மழை வந்து இன்னும் விடுற மாதிரியே தெரியல. வெள்ளத்த மழை. இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்ட். பாருங்கள், மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கால இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பஸ். ஷேர் ஆட்டோவில் வந்து போகிறோம். பாருங்கள்,
மழை தான், தொடர்ந்து மழையாக தான் இருக்குது. இங்கே பாருங்க சின்ன சின்ன தேத்தின கடைகள் தொடர்ந்து மழை விடுற மாதிரி எரியல அடிச்சு. பின்பக்கம் ஃப்ரீயாக இருக்குது. ஷேர் ஆட்டோவில் வந்து இறங்கிட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா எடுத்தவங்க, 2 பேருக்கு 40 ரூபா. இறங்கி வந்து இப்போ இதில் அண்ணா நகர் எங்கள் இடத்துல வந்து நிற்கிறோம். இங்கே பாருங்கள், இதான் வந்து பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் பஸ் ஸ்டாண்ட். இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வந்து போகணும். இங்கே இருக்குது கடை இல்லை, மிட்டாய் கடையும் தேத்தின கடையும் தான் இருக்குது. இல்லை டீயை போட்டு போ. இதை டீ ஒன்றை குடிச்சிட்டு அப்படியே வந்து போகிறோம். ரெண்டு டீ சொன்னாங்க பாருங்க போடுறோம். இங்கே பாருங்க சமோசா இருக்குது, வெங்காய வடை இருக்குது. ஓகே, டீயை பாருங்கள். இங்கே வந்தால் அப்படி கப்புகளை வந்து குடிக்கலாம். நல்ல சாயம் மட்டும் நல்லா இருக்கு. பாருங்க சமோசா. அதான் முறை இருக்குண்ணா, நல்லா இல்லை. பஸ் ஸ்டாண்டில் வந்து டீ குடிச்சினாங்க. இல்லை பாருங்கள், அந்த மேம்பாலம் இருக்குது, அப்படியே நேராக பாருங்கள். கேப்டன் ஆலயமண்டா பாருங்க. நாங்கள் அங்கே தான் வந்து நடந்து போகணும். ஒரு கொஞ்சம் தூரம் தான், பக்கத்தில் நடந்து போனால் சரி. நடந்து போய் அங்கே போய் பார்ப்போம். பாருங்கள் இந்த இடத்துல இது வந்து இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் வருதுன்னு பாருங்கள். ஒரே நேரத்தில் எவ்வளோ வாகனங்கள் வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் க்ரோஸ் பண்ணணுமோ? இதில் வந்து நாங்கள் இப்போ க்ரோஸ் பண்ணணும். ஆக்கள் வாகனத்தை பார்த்து தான் க்ரோஸ் பண்ணணும். போகிற சரி போடு அடி போராடி போராடி வரும் வரும் வரும். வா ரைட் ரைட். ஓகே ஓகே, ஓடி ஓடியா பாருங்க எப்படி அது மேலே யாரும் இங்கே பாருங்க. ஐயா கிடக்குறார், கவனமே போகலாம். இங்கே பாருங்க பொறுமையாக வெஞ்சாலும் இங்கே அழகு. இங்கே வாங்க, இந்த இடத்தான் இங்கே தான் இருக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள். இங்கால எல்லாம் கேப்டனுடைய நடித்த திரைப்படங்கள் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூ கொண்டு பாருங்க. இங்கே பாருங்க பூ மாலை எல்லாம் வந்து இதில் வந்து விற்கிறாங்க. அதில் வந்து போடுறதுக்கு எவ்வளோண்ணா? எவ்வளோ பூவோல பூவோல 50 ரூபாயா? 3 பை இல்லை ஒன்று வேணும் ஒன்று வேணும். ஒன்று எவ்வளோ? சமாதி சிலைக்கு இல்லை, எல்லாம் 3 தான் போடும். இல்லை ஒன்று வேணும் ஒன்று வேணும். ஒன்று எவ்வளோ? ஒன்று 20 rupees. 20 அப்படிங்க. ஓகே, ஒரு வழியாக இந்த கேப்டனுடைய நினைவாலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம் பாருங்க. வெளியில் நிற்கிறோம். இப்போ இதை பாருங்க, அதில் அவருடைய வைஃபு விஜயகாந்த் நிற்கிற மாதிரி இந்த பெனஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அவருடைய கட்சியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போட்டுருக்கு பாருங்கள். அதுதான் இந்த முன் பக்கம். அங்கால பக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாலைகள் பூக்கள் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. நல்லா பிஸியாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். எல்லாம் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து ஒரு நாள் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்களாம். இல்லை பாருங்கள், நிறைய பேர் பூவெல்லாம் விற்கிறாங்க. இல்லை பாருங்கள், இன்றைக்கு வந்து இதில் சாப்பாடு கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், அதிலெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்து சாப்பிட்டு நிற்கிறாங்க எல்லோரும். இங்கே பாருங்க, அவங்களுடைய வாகனங்கள்லாம் வந்து இதோடைய கட்சியுடைய வாகனங்கள் இந்த ஐயா எல்லாம் பாராரு. இதுதான் அவங்களுடைய ஆஃபீஸ் பாருங்கள் மேலுக்கு. இதெல்லாம் வந்து நாங்கள் உலகெல்லாம் வீடியோலாம் வந்து பார்த்துனாங்க. இங்கே இதை முதல் முறையாக நேரில் வந்து பார்க்குறோம். ஏன்னா முதல் முறையாக நேரில் வந்து பார்க்குறது உண்மையிலேயே சந்தோஷம். இந்த இடத்துல வந்து பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. வள்ளல் விஜயகாந்த் நினைவு அன்னதான அறக்கட்டளைன்னு சொல்லி போட்டு இதில் வந்து பாருங்கள் சாப்பாடெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதில் ஆக்கள் நிற்கிறாங்க. நாங்கள் யாழ்ப்பாணம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரோம்.
சாப்பிடுவோம் அப்போ கும்பிட்டு வரோம். ஓ இங்கே பாருங்க சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் கொடுப்பீங்களா? என்னைக்கு அதுக்கு முன்னே கொடுப்போம். அதுலேருந்து அதிகமாக கொடுக்குறோம். ரைட் ரைட் ரைட். நல்லா வந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் மழை தீபாவளிக்கெல்லாம் ஊருக்கு போகிறாங்கல்ல. இங்கே பாருங்க. ஓகே நாங்கள் வந்து இல்லை போய் கும்பிடுவோம். போய் வழிபட்டுட்டு வந்து மிச்சத்தை பார்ப்போம். பாருங்க கேப்டனுடைய கோவில் நுழைவு வாயில் என்று போட்டுக்கிட்டு நாங்கள் போய் பாட்டாலாம் கலட்டிட்டு தான் உள்ளுக்கு வந்து போகணும். பாருங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து இல்லடா. நான் ஆட்சிக்கு வந்தால் என் மக்களை தங்கத்தட்டில் வைத்து தாளாட்டுவேன். இந்த வரிகள் எல்லாம் கேப்டன் வந்து சொன்ன வசனங்கள். விவசாயி சோத்துல கால் வைத்தால் தான் நாம் வந்து அவங்க சேத்துல கால் வைத்தா தான் நாங்கள் வந்து சோத்துல கால் வைக்கலாம் என்று சொல்லி அவர் சொன்ன வசனங்கள். அவருடைய நடித்த படங்கள் பாருங்கள். அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் அந்த நினைவிடம். பாருங்கள் இந்த மாலைகள் எல்லாம் வந்து போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பாருன்னு உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக நான் வேற ஒன்று நினச்ச இடங்களில் புகைப்படங்கள்லாம் நல்லா இருக்குது. இதில் பாருங்கள் நடித்த ஒவ்வொரு படங்களையும் வந்து போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. இதுக்காக போய் தான் நாங்கள் உள்ளே போகணும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்னுடைய நினைவிடம் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவருடைய சமாதி வந்து இருக்குது. நினைவிடம். இதை வந்து சூழ இருக்கிற இடங்கள் முழுக்க வந்து கேப்டன் சொன்ன வசனங்கள், அவருடைய நடித்த படத்தில் இருக்கிற படங்கள், அதாவது நடித்த படத்தில் இங்கே பாருங்கள் அவருக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. அதில் பாருங்கள் கேப்டன் வந்து நிற்கிற மாதிரி ஒரு சிலை அப்படி கை காட்டுற மாதிரி. அவங்க வந்து கூப்பிட்டு உள்ளே வந்து என்னென்ன எடுக்கட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதில் பாருங்கள் உள்ளுக்கு வர முடியாத நினச்சேன். இதில் வந்து அவங்களுடைய மனைவியார் வந்து 2024ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 25ஆம் தேதி அதுக்கான அந்த சிலையை வந்து வச்சுக்க பாருங்க. அதுக்கான ஒரு நாளும் அந்த மாலைகள் எல்லாம் போட்டு எல்லாரும் வந்து வழிபடுவாங்க பாருங்க. ஒரு கம்பீரமாக நிற்கிறார். எல்லோரு மனசுலையும் வந்து ஒரு பாருங்க எல்லோருடைய மனசுலையுமே ஒரு நீங்காத இடம் பிடிச்ச ஒரு ஆளுன்னு சொல்லி சொன்னால் அது கேப்டன் மட்டும்தான். அந்த அளவுக்கு அவர் வந்து நிறைய புண்ணியங்கள் வந்து செஞ்சுருக்கிறார். நிறைய மக்களுக்கு சாப்பாடு வந்து போட்டிருக்கார். நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருக்கார். பாருங்க இப்போ எல்லோரும் வந்து இங்கே நிறைய இப்போ வந்து இதில் வந்து புகைப்படங்கள் வந்து எடுக்கிறாங்க. நல்லா இருக்குது பார்க்க. ஒரு வந்து ஒரு உணர்வுபூர்வமாக இருக்குது. இந்த இடமெல்லாம் முடிய பார்க்க ஒரு உணர்வுபூர்வமாக இருக்குது. இங்கே வந்து இப்போ சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அதில் மக்கள்கிட்ட எல்லாம் வந்து நாங்கள் கேட்போம். பாருங்கள் இப்போ தான் வந்து கொடுத்து நிற்கிறாங்க. முடிஞ்சவங்க ஐயா கூட வந்து கதைப்போம். அண்ணா வணக்கம். கதைக்கலாமா கூட? நாங்கள் இங்கே ஸ்ரீலங்காலேருந்து வந்துருக்கோம். கேப்டனை பற்றி ஒரு சில வார்த்தைகளும் சொல்லுங்கள். கேப்டன் நல்ல ஆக்டர், நல்ல மனுஷன். ஓகே. ஹெல்பிங் மைண்டு. ஓகே. நல்ல அரசியல்வாதி. அவர் இருந்து இருந்திருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எல்லாம் ஒரு 1000 குடும்பத்தை வாழ வச்சிருப்பாரு. என்ன பண்ணுறது இல்லை கேப்டன் சொல்லி சொன்னாலே அவர் எல்லாருக்கும் வந்து இறுதி சாப்பாடு வந்து கொடுக்குறாரு. அது வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து செய்கிறது வந்து உண்மையிலேயே பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து கொடுப்பாங்களா? டெய்லி இருக்கு. சாம்பார் சாதம், பிரித்தி, தயிர் சாதம். இது 1 by 1 இது காலையில அடுத்த 4 மணி வரைக்கும் கொடுப்பாங்க. ஆக்கள் வந்தால் சாப்பிட்டு போகலாம். ரைட்டு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்களும் இங்கே ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறீங்களா? பார்க்க வந்தீங்களா இப்போ? சரியா. டெய்லி வருவீங்களா? இல்லை. சரி. நன்றியா. நன்றி. ஓகே.
கதைக்கலாமா கதைக்கலாமா கூட பேசலாமா ஓகே ஓகே கேப்டனை பற்றி சொல்லுங்க கேப்டனை பற்றி நல்லவர். ஓகே வள்ளல். அங்கே ஒரு மீட்டிங்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்பாரு. நல்ல மனிதர். அவர் மாதிரி ஒரு தலைவர் இல்லை. அவர் போனதுனால மிகவும் வருத்தம். நாங்கள் ஒரு 15-20 வருஷமாக அங்கே டீ கொடுத்துட்ருக்கேன். மீட்டிங்கு நான் வந்து டீ கொடுப்பேன். நல்ல மனிதன். அவர் மாதிரி ஒரு மனிதன் நாட்டில் இல்லை. நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் முதல் முறையாக வந்து பார்க்கணும் நினைச்ச இடம் வந்து கேப்டன் கல்லறை தான் வந்து பார்க்கணும் நினைச்சாங்க. ஏன்டா எங்களுக்கு அங்கே இருக்கிற எங்களுக்கே வந்து அவரோட செயற்பாடுகள் எல்லாம் வந்து பார்க்க ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கும். ஸ்ரீலங்காவிலே வந்து அவருடைய இதுக்கு வந்து நினைவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு. ஓகே ஓகே சரிங்க ஓகே ஓகே. இதில் வந்து பாருங்க நீங்களாம் அவங்களுடைய கட்சி ரைட் ரைட் ஓகே ஓகே. ஐயா வணக்கம். வணக்கம். நான் ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்திலேருந்து வரேன். நான் இங்கே வந்த உடனே முதலாவது வரவன் நினச்ச இடம் வந்து கேப்டனுடைய இந்த இடத்துக்கு தான் வரணும்னு நினச்சி நான். ஓகே இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் சாப்பாடுலாம் கொடுப்பீங்களா? டெய்லியுமே மதியம் சாப்பாடு பூசையானது ஆனாலும் எல்லாத்துக்குமே வர மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதில் பூசை எல்லாம் செஞ்சு சாப்பாடு கொடுப்பீங்க. ஓகே கேப்டனை பற்றி சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கே வந்து அங்கேருந்து பார்த்த எங்களுக்கே வந்து அவ்வளோ உணர்வுபூர்வமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அவர் பக்கத்தில் அருகில் இருந்து அவர் கையால் வந்து சாப்பிட்டுப்பீங்க. அவரை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தை விளங்கல? ரொம்ப பற்றுள்ளவர். அவர் ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது நிறைய குரல் கொடுத்துருக்காரு. அதாவது 89-90 காலகட்டத்தில் உண்ணாவிரதம் இருந்தோம். இலங்கை வந்து யாழ்ப்பாணம் தமிழில் வேணும், தமிழ் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நாங்கள் மெரினாவில் வந்து அன்னைக்கு சேர்நேச்சரில் வந்து உண்ணாவிரதம் இருந்தோம். அப்போ நாங்களும் கேப்டனோட அமர்ந்து அந்த இரவு முழுவதும் இருந்தோம். காலைல 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 7 மணி வரைக்கும் இங்கே இருந்து தான் போனோம் இலங்கை தமிழர்களுக்காக. ஏன்னா அவரும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவு தான். இல்லை இன்னும் கேப்டன் இன்னும் எங்களோட இருந்துக்கலாம் அவனை என்ன இருந்துக்கலாம், ரொம்ப நாள் இருந்துக்கலாம். இல்லை அவர் அரசியலில் நல்ல ஒரு அரசியல்வாதியை தாண்டி நல்ல ஒரு மனிதநேயம் கொண்டவர். மனிதநேயம் இன்னும் நிறைய பேர் வாழ வச்சுப்பார். நிறைய பேர் வாழ வச்சுக்கிறாரு. அவர் இருக்கக்குள்ள உதவி செய்தார். அதாவது சமம் சாப்பாடுங்கிறது வந்து அனைவருக்கும் ஒரே மாதிரி அவருக்கு தனி, நாங்க தனி இல்ல, அனைவருக்கும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காருல்ல. அவனுக்கு ஆட்டரிச்சு கொடுக்குறியா, இவனுக்கும் ஆட்டரிச்சு கொடு இல்லையா, ஆட்டரிச்சு வேணும் சமைச்சு கொடு, எல்லாரும் கொடு. கொடுக்க ஆரம்பிச்சாருங்க. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அவர் இருந்தும் கூட இன்னும் 4000 பேர் டெய்லி சாப்பிட்டு இருக்காங்க. தவறு நினைக்கிறேன். கண்டிப்பா அவர் மாதிரி ஒரு அன்னதான பிரபு உலகத்துல இல்லைங்க. உலகத்துல இல்ல. கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. மக்களை சம்பாதிச்சிருக்காருங்க. எங்க கேப்டன் வந்துங்க மக்களை சம்பாதிச்சிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா பணத்தை சம்பாதிச்சாங்க, மக்கள் சம்பாதிச்சாங்க. மற்ற அரசியல்வாதி பணத்தை சம்பாதிச்சாங்க, எங்க கேப்டன் மக்களை சம்பாதிச்சாங்க. அதான் முக்கியமான விஷயம். இதுல வந்து இந்த சேவை வந்து செய்ய உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷங்கண்ணா. தீபாவளி கூட நாங்கள் கிடக்காமங்க, நம்ம ஈரோடு மாவட்டங்க. தீபாவளியெல்லாம் பார்க்காம நாங்கள் வந்து இது பண்றதுக்காக நாங்கள் ஈரோடு மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க பாருங்க. சொல்லுங்கண்ணா. வந்தது ரொம்ப சந்தோஷம். அன்னதானம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கிறோம். வருஷம் நாங்கள் வந்து பண்ணிட்டு 10வது மாதம் நாங்கள் வந்துருவோம் டெம்பிளுக்கு வந்து. வந்துதான் இல்ல, அவர் நடிச்சுட்டு இருக்கும்போது பல்லாயிரக்கணக்கான உதவிகளை பண்ணவருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க. அவர் பொய்யா நடிக்க தெரியாதவருங்க. ஆமா கண்டிப்பா. ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போதே அரசியலுக்கு வந்தவருங்க. கண்டிப்பாங்க. அவர் பிறந்தநாள் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் 100 தையல் மிஷின், 100 ஊனமுற்றவருக்கும் 100 மூடுகள் வண்டி, இஸ்திரிப்பட்டி, அயன் பாக்ஸ், இப்படி பல எண்ணற்ற உதவிகளை பண்ணவருங்க. அவர் கல்லூரியில் ஏழை மாணவர்களுக்கு வந்துங்க கட்டணம் இல்லாமல் படிக்க வச்சுவருங்க. இந்த கொரோனா காலத்தில் கூடங்க அவர் வந்து அந்த இங்கே இருந்தவங்களுக்கு வந்து செத்து போன இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவர் வந்து 2 ஏக்கர் நிலத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முன் வந்தவருங்க. அந்த அவரே அமெரிக்காவில் படுத்திருக்காருங்க. அந்த கொரோனாவில் அவர் வந்து என்னுடைய ஆண்டாள் அழகர் கல்லூரி, என்னுடைய ஆபீஸ், என்னுடைய அலுவலகம் எல்லாத்தையும் அரசியல் ஒப்படைக்கிறேன். நீங்க வந்து அங்க வந்து வைத்தியம் பண்ணி ஜனங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுருங்க. நல்லா ஆனதுக்கு அப்புறம் ஜனங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுருங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிங்க என்ன பண்றாங்க சார் தெரியுமா சார்? இன்னைக்கு இருக்கிறங்க, இன்னைக்கு நான் தான் பெரியவன்ட்டு வரவங்க எல்லாம் அவங்க ஆபீஸ் எல்லாம் இழுத்து பூட்டு போட்டு வச்சாங்க. இவங்க எங்க இருக்காருங்க, அவங்க எங்க இருக்காருங்க. அப்படிப்பட்ட ஒரு கேப்டனுடைய வம்சம் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டு ஆண்டா
சுத்தமான அரசியல் லஞ்சமே இருக்காதுங்க சார். அவரு அப்படி ஒரு இது பண்ணிருக்கலாம். அந்நியாருக்குன்னா இப்ப மழை காலத்துக்காக அந்நியார் வந்து நாலு பேருக்கு சோறு போட்டாலே தாய்ங்கிறோம். எங்க மகா அந்நியார் வந்துங்க தாய்க்கெல்லாம் தாய்ங்க அந்நியார். நான் ஒரு நாளைக்கு 4000 பேர் 5000 பேருக்கு உணவு கொடுக்குறாங்க. இவங்களை அரசியலில் ஜெயிக்க வச்சா இன்னும் எப்படி இருக்குங்க? நாடு இன்னும் எப்படி இருக்கும்? நினைச்சு பாருங்க, மக்கள் நினைச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சு பார்த்தாங்கன்னா மீண்டும் அந்நியாருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஆட்சி வந்ததுன்னா ஊழலே இருக்காதுங்க சார் தமிழ்நாட்டில். அதுதான் உண்மைங்க. கண்டிப்பா. ஓகே சார், நன்றி சார். நீங்க சந்தோஷம் சந்தோஷம். ஓகே ஓகே. பவானி தொகுதியிலிருந்து வரேங்க. நான் வக்கீல் செங்கோட்டைங்க. பவானி தொகுதி பொறுப்பாளராக இருக்கிறேன். நாங்கள் வருஷத்தில் ஒருக்கா வந்து இந்த மாதிரி வந்து தலைமையில் வந்து அன்னதானம் போட்டு ஒரு 1000 பேருக்கு கொடுத்துட்டு போவாங்க. இது வந்து நாங்கள் வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இது கேப்டன் வந்து எங்களுக்கு விட்டு சென்ற பணி. அந்த பணியை வந்து நாங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம். நீ வரக்கூடிய காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து அன்னதானம் வந்து நாங்கள் கொடுப்போங்கிறத மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக்கிறோம். கேப்டனுடைய பணி வந்து விட்டு சென்ற பணி நாங்கள் வந்து தொடருங்க எங்களால். ஓகே ஓகே. நன்றியா. நன்றி. நாங்கள் இன்றைக்கு கேப்டன் இடத்துல வந்து நிற்கிறோம். பாருங்கள், அவருடைய கழக ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பிரியாணியா, இது வந்து பிரியாணி நினைக்கிறேன்னு பிரியாணியை கொடுக்குறாங்க. அதை விட இது என்ன, இது சாம்பார் சாதம். இதில் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், இது வந்து பிரியாணி ரெண்டும் இது சைவம் தானே? சைவம் தானே? உண்மையிலேயே நாங்கள் வந்து கேப்டன் இடத்துக்கு வந்து அவற்றை இடத்துலேருந்து சாப்பிட்றதே வந்து ஒரு பெரிய ஒரு வரம், என்ன பெரிய ஒரு பாக்கியம். எல்லாருக்கும் வந்து கிடைக்குமா தெரியல. வணக்கம். வணக்கம். நமச்சிவாயா. கேப்டனை பற்றி சொல்லுங்க அம்மா. எனக்கு படிக்கலாம் தெரியாது. ஓகே. இப்பதான் போன்ல பாக்குறேன் நானு. இப்பதான் நல்லது பண்றாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. நானும் 3 நாளா இங்க வரேன். எனக்கு சாப்பிடணும்னு சாப்பிட்டு போறேங்க. சாப்பிட போறீங்க. இங்க வந்தா நீங்க சாப்பிடலாம் என்ன? ஓகே. எத்தனை நிறைய காலமா வரீங்களா? இல்ல இல்ல, இப்பதான் 3 நாள். நானே போன்ல தான் இப்ப பாக்குறேன் ஐயாவை. ரைட். பண்ணதெல்லாம் போன்ல இப்பதான் சொல்றாங்க, பாக்குறோம். இது மாதிரி எனக்கு அதெல்லாம் தெரியாது. சரி சரி, நீங்க சாப்பிடுங்க. ஓகே, நன்றி நன்றி. பாருங்க, இதுல நிறைய பேர் இல்ல நின்று வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. ஐயா வந்து சொல்லுங்க ஐயா. வணக்கம். எல்லாம் அண்ணன் வந்து சினிப்பிலிருந்து ஏழைங்களுக்கு வந்து பண்ணுறாரு. எம்ஜிஆர் பண்ணார், அடுத்தது இவர் ஜெயலலிதா கூட பண்ணல. நேரில் பார்த்துருக்கீங்களா? நேரடியாக நாங்கள் வந்து அமைச்சர் நாடகம் அவரெல்லாம் தெரியும். ஏவிஎம் ஸ்டுடியோவில் எத்தனையோ ஷூட்டிங்கில் வந்து மேக்கப் போட சொல்ல பேசிக்கிறேன். அப்போ ரொம்ப கருப்பாக இருப்பார். எனக்கு 73 வயசு. 73 அமைச்சர் நாடகம்லாம் நடிச்சுக்கிறேன். சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பர். ஒரு நாள் மாதிரிங்களா இங்கே? நான் இங்கே வந்தால் டெய்லி இங்கே சாப்பிட்டு தான் போகிறேன். சாப்பிட்டு தான் போகிறேன். நான் வந்து திருவள்ளூர். ரைட்டு. சந்தோஷம். சென்னையில் வந்து 48 வருஷமா இருந்தேன். நான் கான்ட்ராக்ட் எடுத்தேன். அதனால தான் அவர் எல்லாம் ரைட் ரைட் ரைட். வடப்பாடி கிடப்பாடி எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் எடுத்துருக்கேன். அதனால தான் அனுபவம். சந்தோஷம் கூட ஆச்சுதா? நினைக்கலாம். அம்மா வணக்கம். கேப்டனை பற்றி சொல்லுங்க. கேப்டனை பற்றினா அவர் இருக்கும்போது 4 பேர் ஏழை மக்களுக்கு உதவி பண்ணார். இறந்த பிறகும் இப்போ 4 ஏழை மக்களுக்கு உணவு அளிக்கிறாரு. என்ன சொல்ல வந்தாக்கா, இருந்ததோட இப்போ எல்லா கட்சியோட இந்த கட்சியில் வந்து சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறாங்க. அந்த அம்மாவும் சில விஷயங்களை பத்திரிகையில் விளம்பரம் பண்ணுறாங்க. ஏழைங்களுக்கு சில ஏழைங்களுக்கு வீடு வாசல் இல்லை, கஷ்டப்படுறாங்களுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, இல்லை அது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நேரில் பார்த்துருக்கீங்களா? யாராவது விஜய் சாரா? விஜயகாந்த் சார் நேரில் பார்த்துருக்கேன். சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். இறந்த பிறகு தான் நாங்கள் சாவுக்கு தான் இங்கே வந்தோம். மணிமண்டபத்தில் அப்போ அவங்க சினிமா நடிகர் ரஞ்சித்லாம் வந்திருந்தாரு. சில முக்கியமான பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க சினிமா நடிகர். இன்னும் ஏழைகளுக்கு நல்லா செய்யணுன்ற ஒரு இது. நீங்கள் எந்த இடம்? நீங்கள் எந்த இடம்? நாங்கள் இந்த இங்கே பக்கத்தில் இருக்கோம். ரைட் ரைட் ரைட். அங்கேருந்து இங்கே வந்துருக்கீங்க? தங்கியிருக்கிறோம். எங்கள் சொந்த பூர்வீக ஊர் அம்பத்தூர். ரைட் ரைட். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாக்கா நல்லாயிருக்கும். ஏழைகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து மக்களுக்கு உணவு சொற்பொருள்லாம் போடுறாரு. எம்ஜிஆர் கட்சியில் இருக்கும்போது போட்டாங்க, ஏடிஎம் மக்கள் இருக்கும்போது. இப்போ அதுக்கு அடுத்து இவர் செய்கிறாரு. சில விஷயங்கள் ரஜினிகாந்த்லாம் பண்ணாங்க. இப்போ யாரும்
யாரும் அந்த மாதிரி பண்றதில்ல. எல்லா கட்சியோட இந்த கட்சியும் கொஞ்சம் எல்லாருமே ஆரம்பத்தில் பண்றது இடையில விட்டுருவாங்க. என்ன இடையில விட்டுருவாங்க, இது தொடர்ந்து செய்யறாங்க, தொடர்ந்து பார்த்தாங்க, தொடர்ந்து ஏழை மக்களுக்கு உணவு அளிக்கிறாரு. இந்த உணவை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க. வேலை இந்த மழை காலத்துலலாம் வந்து சில வேலைங்களை கடை தெருவோரில் இருக்கவங்க மழை காலத்தில் வேலை கொளுத்து வேலை இல்லாதவங்க அன்றாட காசுங்க இந்த மாதிரி மக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், ஏழைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், எல்லா இடமும் வீடு வாசி கொடுக்கணும். இந்த முன்னேற்றத்துக்கு அவர் நல்ல முன்னேற்றம் இருந்தால் அவங்க கட்சியில் முன்னேற்றம் வந்து எங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்ய சொல்லி எங்களுக்கு கேட்டுக்கிறேன். நன்றிம்மா, நன்றியா உங்களோட காலேஜ் நன்றி, சந்தோஷம். ஓகே பாருங்க, நாங்கள் இப்போ சாப்பிட்டு கேப்டனுடைய நினைவாலயம் எல்லாம் பார்த்துட்டு இதில் நிறைய மக்கள் எல்லாம் நின்று சாப்பிட்டாங்க. அவங்களும் கேப்டனை பற்றி நிறைய விடயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே ஒரு உணர்வு பூர்வமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து அவர் செய்த செயல்கள், அவர் செய்த நல்ல செயல்கள்லாம் அவருடைய வந்து மக்கள் மனதில் இப்போ வந்து நீங்காமல் அவர் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு தான் சொல்லணும். பாருங்கள், அந்த பிரதான பாதை இருக்குது. இந்த பாதைக்கு பக்கத்தில் வந்து அவருடைய கட்சி அலுவலகமும் ஆஃபீஸும் இருக்குது. புறத்தில் பாருங்கள், கேப்டன் நடித்த படங்கள் எல்லாம் வந்து போட்டு இருக்காங்க. இங்கே இவருடைய கட்சி ஆஃபீஸ் இதில் வந்து திருமண மண்டபம் வந்து இருந்தால் இந்த வந்து மேம்பாலம் வந்து இந்த மேம்பாலம் வந்து போகிறதுக்காக இடித்தவங்களாம் இந்த இடம் வந்து. இதெல்லாம் வந்து கேப்டனுடைய இடம் தான். இந்த பாலம் வந்து இடமெல்லாம் வந்து கேப்டனுடைய இடம் தான். அரசியல் பழிவாங்கலை இன்னும் இடிச்சு போட்டாங்க. ஓகே ஓகே, நாங்கள் அப்படியே வீட்டை கிளம்புவோம். இதோட எங்களோட வீடியோ வந்து முடிப்போம். உண்மையிலே வந்து சந்தோஷம் வந்தது, உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு அழகான ஒரு காலனி வாயிலாக வந்து சந்திப்போம்னா. ஓகே, பாய்.